வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. குரூப் 4 எக்ஸாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. அதோட கட் ஆஃப் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். அதோட நடக்க போற எக்ஸாமுக்கும் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் சயின்டிபிக் எவிடன்ஸோட உங்களுக்கு சொல்லிடுறேன். ரைட்டா? ஃபர்ஸ்ட் நீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணீங்க. உங்களுடைய டவுட் எதுவா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ரைட்டா? இப்போ உங்க முன்னாடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ரைட்? நீங்க 150 போட்டிருக்கலாம், 160 போட்டிருக்கலாம், 170 போட்டிருக்கலாம். ரைட்டா? உங்களுக்கு கட் ஆஃப் என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்றேன். முதல்ல நம்ம ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இப்போ இருக்கிறத எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கட் ஆஃப் குறையுமா குரூப் 4க்குங்கிறத இந்த வீடியோ நடுவில் கூட நான் சொல்றேன். ரைட்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பார்க்குறோம். இந்த 2024 நடக்க போற 2 and 2A. இதுல 2A அப்படிங்கிறது நமக்கு அப்ஜெக்டிவா ஃபுல்லுமே மாத்திட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். ரைட்டா? அதுல நம்ம என்ன பார்க்குறோம் சார் அப்படின்னா, நமக்கு எத்தனை போஸ்ட் சொல்லியிருக்காங்க? இப்போதைக்கு 2300 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் மெயின்ஸ் எழுத போலாம் அப்படின்னா 25,000 நபர்கள் வரைக்கும் மெயின்ஸ் எழுத போலாம். அப்ப இப்ப நீங்க 140 எடுத்துக்கக்கூடிய ஒரு மாணவரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன சார் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா 140 கேள்விகள் நீங்க சரியா குறிச்சாலே நீங்க மெயின்ஸுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெயின்ஸுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னா 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. குரூப் 4ல உங்களால 140 கேள்வி போட முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால கண்டிப்பா என்னவும் பண்ண முடியும். 2A கண்டிப்பாக 140 போட முடியும். 155 போட்டிருக்கேன் சார், எனக்கு கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 140 அப்படிங்கிறது நீங்க எளிதாக 2A எடுக்க முடியும். நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு 60,000 ரூபாய் சம்பளம் காத்துக்கிட்டு இருக்கு. ரைட்டா? அடுத்தது நான் என்ன சார் சொல்லுவேன் அப்படின்னா 2300 போஸ்ட் தான் அப்படின்னு நீங்க கவலைப்பட வேணாம். ஃபர்தரா என்ன பண்ணுவாங்க டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா அதை திருப்பி ரிவிஷன் பண்ணுவாங்க. போஸ்ட்டை ஒரு வாட்டி கூட்டலாம், 2 வாட்டி கூட்டலாம், 3 வாட்டி கூட்டலாம். இத்தனை தடவை என்ன ஆயிருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தன்னுடைய போஸ்டோட எண்ணிக்கையை கூட்டியிருக்காங்க. ரைட்டா? அப்போ உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை சொல்லிட்டேன். நீங்க 1 or 2 மார்க்ல குரூப் 4 இழக்கக்கூடிய ஒரு மாணவரா இருக்கீங்க, இல்ல வருமா வராதான்னு தெரியல, குழப்பத்துல இருக்கீங்க. 140லேருந்து 165க்குள்ள எடுத்திருக்க ஒரு கேண்டிடேட்டா இருந்தா நீங்க உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திங்க. 2A படிக்க ஆரம்பிச்சிருங்க. ரைட் சார்? குரூப் 4க்கு என்ன சார் ஆகும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ரைட்டா? நீங்க அதர்ல இருந்தாலும் சரி, பிசியா இருந்தாலும் சரி, இல்ல டில் எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, கட் ஆஃப்ங்கிறது எந்த ரேஞ்சில் சார் இருக்குன்னா 165லேருந்து 170க்குள்ள தான் இருக்கும். இதை நம்ம நேத்துக்கே சொல்லியாச்சு, சயின்டிபிக்காவும் அதற்கு காரணம் சொல்லியாச்சு. அது எப்படி சார் 165லேருந்து 170 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி இந்த கட் ஆஃப் ஃபர்தரா டிகிரிஸ் ஆகிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னா 21 லட்சம் பேர் எழுதியிருக்கோம். 10வது ஸ்டாண்டர்ட்ல இந்த எக்ஸாம் நடந்திருக்கு. பெரும்பாலும் 145 கேள்விகள் மாணவர்களால அடிக்கப்பட்டிருக்கு. அப்ப 165க்கு இன்னும் குறையுமா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதற்கு தகுந்த மாதிரி உங்களை தயார்படுத்திக்கலாம். ரைட்டா? 165க்கு கீழே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை சொல்லிட்டேன். குரூப் 2 அப்படிங்கிற ஒரு கதவு உங்களுக்கு திறந்து இருக்கு. இப்ப நீங்க படிச்சதை வச்சுமே உங்களால 60,000 ரூபாய் சம்பளம் வாங்க முடியும். இப்ப குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போஸ்ட்டை ஃபர்தரா இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு முறை கூட பண்ணலாம், 2 முறை பண்ணலாம், 3 முறை பண்ணலாம். சுமார் 1000 போஸ்ட் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா நமக்கு எத்தனை மார்க் குறையலாம்? 2லிருந்து 3 மதிப்பெண்கள் குறையலாம். அப்ப இந்த 3 மதிப்பெண்களை இதுக்கு கீழே நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு போட்டுக்க வேண்டியதான். ரைட்டா? இதுதான் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு 1000 பதவிகள் கூட்டுறாங்க அப்படின்னா, அப்ப இன்னொரு வாட்டி 1000 பதவிகள் கூட்டுறாங்க அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் 2 and 3 நீங்க போட்டுக்குங்க. அப்ப 162லேருந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஆகலாம். அப்ப 2000 போஸ்ட் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் மறுபடி டிக்ரீஸ் ஆகும். இதோடைய ஆன்சர் யார் கையில இருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கையில தான் இருக்கு. ரைட் சார்? அப்ப 165க்கு கீழே அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? 170க்கு கீழே தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியான குரூப் 2 எப்படி சார் அடிக்கிறது? குரூப் 2 விடுங்க, 2A எனக்கு ஒரு போஸ்ட் வாங்கியே ஆகணும் சார். 60,000 மதிப்பெண்கள் உள்ள ஒரு சேலரிய
நான் எடுத்தே ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான். இதை மட்டும் மைண்ட் செட்ல பண்ணிக்கிங்க. பிரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸ் படிக்கணும். பிரிலிம்ஸ்ல ஜிகே இருக்கா, ஜிகேவை நீங்க மெயின்ஸ்லயும் படிச்சிடணும். 85% சிலபஸ் அதுலயே கவர் ஆயிடுது. பிரிலிம்ஸ்ல மேக்ஸ் இருக்கா, நீங்க கணிதத்தை பிராக்டிஸ் பண்றீங்களா, மெயின்ஸ்லயும் மேக்ஸ் இருக்கு. அதே மேக்ஸ் எவ்வளவு சார் கவர் ஆகுது அப்படின்னா 23 டாபிக் கவர் ஆயிடுது. 27 தலைப்பு கொடுத்துருக்கிறதுல. ரைட்டா, லாங்குவேஜ் இருக்கு, நான் தமிழ் படிக்க போறேன், இங்கிலீஷ் படிக்க போறேன், அதை படிக்கிறீங்களா பிரிலிம்ஸுக்கு? கிராமர்னு ஒரு பகுதி இருக்கா, அதே கிராமர் எங்க இருக்கு, மெயின்ஸ்லயும் இருக்கு, அதையும் சேர்த்து படிச்சிடணும். அப்ப நீங்க பிரிலிம்ஸுக்கு 200 கேள்விக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அதே 200 கேள்வி தான் மெயின்ஸுக்கும் வருது. அங்க நீங்க படிக்கிற தலைப்பு எல்லாமே எங்கேயும் கவர் ஆகுது, இங்கேயும் கவர் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிங்க. அப்ப குரூப் 4ல உங்களுக்கு 1 மதிப்பெண்ல போறதா இருக்கலாம், 2 மதிப்பெண்கள்ல போறதா இருக்கலாம். நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இந்த 2A எக்ஸாமா இருக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிங்க. ரைட் சார், காம்படிஷன் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதற்கு முன்னாடியே உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். காம்படிஷன் எவ்வளவு பேர் கலந்துப்பாங்க அப்படின்னா 9 லட்சம் பேர் கலந்துப்பாங்க. அப்ப 9 லட்சம் பேர்ல எக்ஸாக்டா எவ்வளவு சார் காம்படிஷன் இருக்கும் அப்படின்னா ஒரு 50,000 நபர்களுக்குள்ளதான் காம்படிஷன் இருக்கும். அப்ப அந்த 50,000 நபர்கள் மெயின்ஸுக்கு போகணும் அப்படின்னா நீங்க சிலபஸை ஒழுங்கா கம்ப்ளீட் பண்ணி இருந்திருக்கணும். அப்ப 145 கேள்விகள் குறிக்கக்கூடிய ஒரு ஆளா குரூப் 4ல உங்களால கட்டாயம் என்ன பண்ண முடியும், குரூப் 2லையும் 140 கேள்விகள் குறிக்க முடியும். நீங்க 50,000 நபர்கள்ல ஒரு ஆளா நீங்க மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப 50,000 நபர்கள்ல நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வெற்றி அடையறதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே வழி என்ன அப்படின்னா பிரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸையும் படிச்சிடணும். மெயின்ஸ் இதற்காக நான் வழி கண்டு படிக்கணுமா சார்? இல்லை. பிரிலிம்ஸ்ல ஜிகே இருக்கு, மெயின்ஸ்ல ஜிகே இருக்கு. பிரிலிம்ஸ்ல மேக்ஸ் இருக்கு, மெயின்ஸ்ல மேக்ஸ் இருக்கு. பிரிலிம்ஸ்ல கிராமர் இருக்கு, மெயின்ஸ்ல கிராமர் இருக்கு. அதையும் ஒருங்கிணைச்சு படிச்சிருங்க அப்படின்னு தான் சொல்றேன். ரைட், எல்லா அகாடமியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, குரூப் 4க்கான கட் ஆஃப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க பயன்படுத்திங்க. ஒவ்வொரு கட் ஆஃபை நீங்க பார்க்கும் போதும் உங்களுக்கு என்ன தோணணும் அப்படின்னா எனக்கு 2024ல குரூப் 2 2Aவை ஈஸியா பாஸ் பண்ணி என்னால மெயின்ஸ் போக முடியும். மெயின்ஸ் போகக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய எனக்கு நான் என்ன பண்ணா சார் 60,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னா பிரிலிம்ஸையும் மெயின்ஸையும் சேர்த்து படித்தால் உங்களுக்கு 60,000 ரூபாய் சம்பளம் இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். மேற்கொண்டு உங்களுக்கு நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா நீங்க யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. யூடியூப்ல இருக்கக்கூடிய வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் டெலகிராமோட லிங்கையும் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.